சங்கரன் கோவில் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அரசு மகளிர் விடுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளை பெற்றோர் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து சென்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். அந்த விடுதியில எவ்வளவு மாணவிகள் தங்கியிருந்தார்கள்? தற்பொழுது அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இப்பகுதியில் உள்ள குளங்கள், ஏரிகள் அனைத்துமே காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடி ஒரு சில குளங்கள் நிரம்பி வெளியே சூழ்நிலை உள்ளது. இதேபோல் சங்கரன்கோவில் சங்கர நாராயணர் சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான ஆவுடைய தப்பம் நிறைந்து அதன் அருகில் உள்ள அரசு மாணவியர் விடுதியில் உள்ளே புகுந்தது. இதுல 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கியுள்ளனர். இந்த தகவல் அறிந்து சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, வட்டாட்சியர் பாபு ஆகியோர் வெள்ளம் சூழ்ந்துள்ள விடுதிக்கு சென்று பார்வையிட்டனர். பின்னர் பெற்றோர்களை வரவழைத்து அவரவர் வாகனத்தில் அல்லது மாற்று ஏற்பாடுகள் செய்து மாணவிகளை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏதும் நடந்துள்ளதா எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.